ஒமேகாவுமாக இருக்கிறார். அல்பா என்று சொல்லும் பொழுது அது கிரேக்க வார்த்தையில் முதல் லெட்டர். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி நம்மளுடைய தமிழ் வார்த்தையில் அ ஆ இன்று இருக்குதோ, ஸோ அவர் ஒருவேளை நம்மளுடைய காலங்களிலிருந்து தமிழ் மக்கள் மத்தியில் இடைப்பட்டு பேசியிருந்தார்னா அவர் என்ன சொல்லியிருப்பார்? நான் ஆவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. God is the beginning. ஹல்லேலூயா. ஆரம்பம் என்பது அவருக்குள்ளாக தான் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆரம்பத்துக்கு முன்பதாக நம்மளுடைய தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, சங்கீதம் 92 படிங்க. யாராவது சங்கீதம் 92 படிங்க. கொஞ்சம் மைக்ல படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். பர்வதங்கள் தோன்றும் முன்னும், பர்வதங்கள் தோன்றுவதற்கு முன்பதும், நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாக என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். என்றென்றைக்கும் தேவனாக இருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, பர்வதங்கள் உருவாகும் முன்னே, பூமியில பார்க்கிற எல்லா காரியங்கள் உருவாகும் முன்னே ஆண்டவர் என்றென்றைக்கும் தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்முடைய தேவன் நித்தியமானவர். ஆமென். முதல்ல நான் சொன்ன நம்முடைய தேவனுக்கு ஆரம்பம் என்று சொல்லி ஒன்று அல்ல, நமக்கு ஆரம்பம் என்று ஒன்று இருக்கிறது. ஆமென். களிமண்ணிலே ஆண்டவர் உருவாக்கி தன்னுடைய சுவாசத்தை ஊதி நம்மளை சிருஷ்டிக்கிறார். நமக்கு ஆரம்பம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது, ஆனால் தேவனுக்கு ஆரம்பம் என்று சொல்லி ஒன்று இல்லை. நம்முடைய தேவனுக்கு முடிவு என்று சொல்லி ஒன்று இல்லை. ஏசாயா 40 அதிகாரம் 28 வசனத்தை படிங்க. ஏசாயா 40 அதிகாரம் 28 வசனம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அநாதி தேவன் என்று சொல்லி இருக்கிறது. ஆங்கிலத்தில் இஸ் தி எவர் லாஸ்டிங் காட் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அநாதி தேவன் என்று சொல்லும் பொழுது நித்தியமாக இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிக்கு, யோவான் தீர்க்கதரிசிக்கு அந்த வெளிப்பாடு வரும் பொழுது சிங்காசனத்தில் ஆண்டவர் இருக்கிறத பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் சுற்றி அந்த மூப்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? பரிசுத்தர் 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 என்று சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய. ஹல்லேலூயா. அவருக்கு முடிவே என்று சொல்லி இல்லை பிரியமானவர்களே. நம்ம ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 8 வசனத்தையும் 22:13 ஏற்கனவே பார்த்தோம். அவர் ஒமேகாவுமாக இருக்கிறார், அல்பாவுமாக இருக்கிறார்னு பார்த்தோம், ஒமேகாவுமாக இருக்கிறார்னு பார்த்தோம். ஹல்லேலூயா. ஆரம்பம் என்று சொல்லி ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு முன்பதாக தேவன் இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. முடிவு என்று சொல்லி ஒன்று இருக்கிறதுனா அதுக்கு பின்பதாக தேவன் இருப்பார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. Our God is self-existent and our God is eternal. ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம் என்னவென்றால், நம்மளுடைய தேவன் அவர் சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கிறார். அவர் காலங்களுக்கு கட்டுப்பட்டு இல்ல பிரியமானவர்களே. God is creator and he transcends time. Amen. Hallelujah. நம்ம காலங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம். Amen. We are bound by time, but God is not bound by time. Amen. Hallelujah. இவ்வாறாக கற்பனை பண்ணி பார்க்க வேண்டுமானால், ஆண்டவர் தான் காலங்களை அவர் சிருஷ்டித்தார் பிரியமானவர்களே. Hallelujah. சூரியனை யார் சிருஷ்டித்தது? நம்முடைய தேவன் தான் சிருஷ்டித்தார். சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் பூமியும் உண்டாக்கின போது தான் காலங்கள் உண்டானது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் காலங்களுக்கு கட்டுப்பட்டு அல்ல பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. Our God transcends time. Amen. Amen. ஹல்லேலூயா. பாருங்க, 1 பேதுரு 2 அதிகாரம் 20 வசனத்தை படிங்க. 1 பேதுரு 2 அதிகாரம் 20 வசனம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் 1 பேதுரு 2:20. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் he was foreordained before the foundations of the world and he was revealed in our times. 1:20 படிங்க. 1:20 படிங்க. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அதே இது கலாத்தியர் 4 அதிகாரம் 4 வசனத்தை படிங்க.
கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. தொடர்ந்து படிங்க. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே When தேவனும் the fullness of time had come, பிதாவும் உண்டு. God had sent his son. அது எந்த வசனம்? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம். காலம் நிறைவேறின போதே. அது எந்த இது? கலாத்தியர் 4:5. 4:5 இங்கிலீஷ்ல 4 தமிழ்ல 5 படிங்க. காலம் நிறைவேறின போது காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஆமென். இந்த ரெண்டு வசனங்களை கொஞ்சம் நன்றாக கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். முதலாவதாக நம்ம 1 பேதுரு 1:20 பார்த்தோம். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று சொல்லி நன்றாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. நம்மளுடைய தேவன் அவர் நித்தியமானவர். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றார் தெரியுமா? பூமியை உண்டாக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்க. பூமியை உண்டாக்குகிறார், காலங்களை உண்டாக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ காலங்களுக்கு வெளியாக அவர் இருக்கிறார். பூமியை உண்டாக்குறார், காலங்களை உண்டாக்குறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாள் காலம் வருகிறது, ஆண்டவர் வெளியிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென். நோவாவின் காலங்கள் வருகிறது, மோசேயின் காலங்கள் வருகிறது, தாவீதின் காலங்கள் வருகிறது. ஆமென். எலிசா தீர்க்கதரிசியின் காலங்கள் வருகிறது. ஆமென். எரேமியா, ஏசாயா, கடைசியில் மலக்காய் அவருடைய காலங்கள் வருகிறது. 400 வருஷம் அப்படியே அமைதியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் மரியாள் என்று சொல்லி ஒரு பெண் பிறக்கிறார். ஆமென். மரியாளுக்கு கொஞ்சம் வயதாகிறது. சரியான நேரம் வரும் பொழுது ஆமென், நித்தியமான தேவன் ஹல்லேலூயா, he stepped into the boundaries of time. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்தியமாக இருக்கிற தேவன் என்ன பண்றாரு? காலங்களுக்குள்ளாக நம்மளுடைய பூமிக்குள்ளாக அவர் வருகிறார். பிரியமானவர்களே, the eternal God stepped into our realm. ஆமென். நன்றாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? நம்மளுடைய தேவன் அவர் காலங்களுக்கு கட்டுப்பட்டது அல்ல பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதுதான் நம் சங்கீதத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். படிங்க. உமது பார்வைக்கு 1000 வருஷந்தோறும் 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும். பாருங்க, 1000 வருஷம் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்குதா? நேற்று கழிந்த நாள் போலவும் நாள் போல இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நம்மளுடைய தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் பெரியவராக அவர் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணாரா? அவர் தான் சிருஷ்டித்தார். ஹீ இஸ் ஆர் கிரியேட்டர். அதில் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் படிக்க ஆசைப்படுகிறேன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து. அப்படியே நிறுத்திக்கோங்க. நிறைய நேரங்களில் வசனங்களை படிக்கும் போது கொஞ்சம் கற்பனை பண்ணி யோசித்து பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பூமியில் எவ்வளோ தண்ணீர் இருக்குது? கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. நம்முடைய பூமியில் எவ்வளோ தண்ணீர்? பசிபிக் ஓஷன், இந்தியன் ஓஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவர் எப்படி அளந்தாரா நம்முடைய தேவன்? கைக்குள்ள அளந்தாரா? இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, நம்ம தேவன் எவ்வளோ பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளுக்குள்ளாக he measured the waters in the hollow of his hand. நிறைய நேரங்கள் நம்ம பாடுறோம், our God is an awesome God. இல்லைன்னா நீர் பெரியவர், தெரியாமலே பாடுறோம் பெரியவர்னா எந்த அளவுக்கு பெரியவர் என்று சொல்லி. ஆமென். தொடர்ந்து அந்த வசனங்களை படிங்களேன். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து. ஆமா, வானங்களை எப்படி இது பண்ணாராம்? நம்மளுக்கு இன்னைக்கு இப்படி அளக்க முடியலன்னா ஸ்கேல் இருக்குது, ஸ்கேல் இல்லைன்னா ஏதாவது மெஷரிங் டேப் இருக்குது, இல்லைன்னா அதுக்கு மேலே வேற ஏதாவது இருக்குது. ஆண்டவர் வானங்களை எப்படி அளந்தாரா? இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டுடைய கரங்கள் எவ்வளோ பெருசாக இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. we serve a big God. ஹல்லேலூயா. அந்த சின்ன வயசுல ஒரு பாட்டு சொல்லி நல்லா கைது தரலாமா ஆண்டவருக்கு? ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். சின்ன வயசுல ஒரு பாட்டு சொல்லி கொடுப்போம், we serve a great big wonderful God.
Amen. We serve a great, big, wonderful God, a God who loves every one of us, much for all of us. Great, big, wonderful God. Amen. Hallelujah. அது மாத்திரமல்ல, நம்மளுடைய தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். He is the omnipotent God. Amen. Hallelujah. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர் ஆபிரகாமுக்கு எல் ஷடாயாக வெளிப்படுகிறார் பிரியமானவர்களே. Hallelujah. He is El Shaddai, the Almighty God. அவராலே எல்லாம் செய்ய முடியும். ஆமென். சில பேர்லாம் அந்த நெக்கலாக பேசுவாங்கள்ல, நெக்கலாக பேசும்பொழுது ஒரு மாதிரி பேசுவாங்களா, அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு இடத்துல கேட்குறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இருந்தா ஆண்டு சொல்லு. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் கொஞ்சம் நெக்கலாக கேட்குறார், இஸ் தேர் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் மீ? ஆமென். தன்னுடைய வரல்களினாலே அவர் நட்சத்திரங்களை, ஸ்டார்ஸ் அந்தந்த இடங்களில் அவர் வைத்தாராம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. பை ஹிஸ் ஃபிங்கர்ஸ் he put the stars in their place என்று சொல்லியிருக்கிறது. ஆமென். நட்சத்திரங்கள்லாம் கொஞ்சம் எவ்வளோ பெருசு பிரியமானவர்களே. நம்மளுடைய பூமியோட, நம்முடைய சூரியனோட 1000 மடங்கு பெரிதான நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. 1000 மடங்கு 10,000 மடங்கு பெரிதான நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதன இடங்களிலே தன்னுடைய விரல்களினாலே அவர் வைத்தார் என்று சொல்லியிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு நம்முடைய தேவன் பெரியவர் என்று சொல்லி பார்க்க வேண்டும். நம்முடைய தேவன் எந்த அளவுக்கு பெரியவர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, விசுவாசம் வரும் பொழுது நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் சிறிதாக மாறிவிடும் பிரியமானவர்களே. ஆமென். He is the all powerful God. ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கிட்டத்தட்ட 6000 ஜனங்கள் இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறாங்க. 6000 ஜனங்க, அதற்கு மேலாகவே அவங்க இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் டெய்லி அவங்கள வனாந்திரத்தில் 40 வருடங்கள் போஷித்தார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. For 40 years the Almighty God fed over 6 lakh people in the desert. ஆமென். வனாந்திரம் என்று சொல்கிறது ஒரு வறண்ட ஒரு நிலம். அது மாத்திரம் இல்லை, நல்ல என்ன சொல்கிறது, மாவு சுட்டு சாப்பிட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, டெய்லி அவங்களுக்கு கறி தான் கிடச்சிது. ஆமென். ஹல்லேலூயா. 6 லட்சம் ஜனங்கள் மேலே, ஆமென், 40 வருடம் டெய்லி ஆண்டவர் போஷித்தாரு. உங்கள் 4 பேர் இருக்கிற குடும்பத்தை அவரால் போஷிக்க முடியுமா? முடியாதா? ஆமென். ஹல்லேலூயா. He can do anything. ஆமென். செங்கடலை 2ஆக அவர் பிளந்த தேவன் பிரியமானவர்களே. யோசுவா யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது விரோதிகள் அங்கிங்குமாக ஓடிக்கொண்டிருந்தாங்க. இருட்டு வேலை ஆனதப்போ யோசுவா என்ன சொன்னார் தெரியுமா? சூரியனே உன்னுடைய இடத்துல நீ நெல். ஆமென். சந்திரனே நெல். ஒருத்தர் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்டாங்க, அவர் சொன்னது சயின்டிஃபிக்காக கரெக்டா அப்படின்னு கேட்டாங்க. சூரியன் எங்கே அது எங்கே ரொட்டேட் பண்ணுது? பூமி தானே ரொட்டேட் பண்ணுதுன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அவர் சொன்னது ரைட்டோ தப்போ, ஆண்டவர் கிரியை செஞ்சாருங்க. ஹல்லேலூயா. Hallelujah. You don't need to do everything 100% perfect. Amen. Hallelujah. Amen. Hallelujah. விசுவாசம் வேணுங்க. Hallelujah. Hallelujah. நல்ல ஒரு இருதயம் வேணும். ஆமென். ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்வார் பிரியமானவர்களே. Hallelujah. அவர் சூரியனையும் சந்திரனை நிறுத்தினார். என்னன்னா பூமி என்ன பண்ணார்னு தெரியல, எப்படியோ நிறுத்தினார். Hallelujah. சூரியனும் சந்திரனும் அதே இடத்துல நின்றது என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது பிரியமானவர்களே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. எலியாவினுடைய கதையை நம்ம சொல்கிறோம், முழு தேசமுமே பார்த்து கொண்டிருக்கிறது. எலியா தனிய மனிதனாக இருக்கிறார். 400 தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, ராஜா இருக்கிறார், எல்லாம் விரோதமாக நின்று கொண்டிருக்கிறாங்க பிரியமானவர்களே. ஆனால் எலியா பலிபீடத்தை கட்டி அவர் சொல்றார், லார்ட் லெட் இட் பி நோன் திஸ் டே that I obeyed every one of your words and that I am your servant. ஆண்டவரே, இன்றைக்கு ஜனங்களுக்கு தெரியணும் ஆண்டவரே, நீர்தான் ஒரே ஒரு தேவன், ஜெகோவா இஸ் காட், நீதான் ஒரே தேவன் என்று சொல்லி தெரிய வேண்டும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று சொல்லி தெரிய வேண்டும் என்று சொல்லி ஜெபித்த பொழுது வானத்திலிருந்து அக்கினி வந்தது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. நான் கேட்குறேன் கேள்வி, அன்றைக்கு அற்புதங்களை செய்த தேவன் இன்றைக்கு ஏன்
செய்யக்கூடாது பிரியமானவர்களே. ஹalleluya. இன்றைக்கும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, தேவனை பாருங்க பிரியமானவர்களே. சூழ்நிலைகள் பெரிதா இருக்கிறத நீங்க பார்க்காதீங்க, உங்களுடைய தேவன் எவ்வளவாக பெரிதா இருக்கிறான்னு சொல்லி பாருங்க பிரியமானவர்களே. உங்களுடைய ஆவிக்குரிய கண்களிலே see how big your God is. ஆமென். எந்த அளவுக்கு நீங்க சரியாக பார்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய கிரியையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க பிரியமானவர்களே. கேத்ரின் குல்மனை ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் அந்த சகோதரி மூலமாக ஆண்டவர் செய்தார் பிரியமானவர்களே. அவங்க இவ்வாறாக சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, ஐ டோன்ட் ஹேவ் கிரேட் ஃபெய்த் பட் ஐ ஹேவ் லிட்டில் ஃபெய்த் இன் அ பிக் காட் என்று சொல்லி சொன்னாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஒரு கண்ணோட்டம், அந்த ஒரு பார்வை சபைக்கு வர வேண்டும், உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டும் பிரியமானவர்களே. நாம் பார்க்க வேண்டும், நம்முடைய தேவன் நித்தியமாக அவர் இருக்கிறார் பிரியமானவர்களே, ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை பிசாசின் போராட்டம் இருக்குது அவங்களுடைய வாழ்க்கையில, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் தெரியுமா? ஒரு இடத்துல, நான் தேவனுடைய வரலினாலே பிசாசுகளை துரத்தினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்துல வந்து விட்டது. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றார்? தேவனுடைய விரலை நவுத்துறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் தேவை கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். நைட் ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு அப்படியா? விரலை நவுத்துறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் தேவை? பிசாசை துரத்துறதுக்கு ஆண்டவருக்கு அவ்வளோ எஃபர்ட் தான் தேவைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாக கரங்களை தட்டலாமா ஆண்டவருக்கு? பிசாசை குறித்து பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வெற்றி சிறந்து விட்டார். ஆமென். பாதாளத்தையும் பிசாசையும் அவர் என்ன பண்ணி விட்டார்? நீங்க பயந்தீங்கன்னா பிசாசு உங்களை துரத்துவான். ஆமென். ஆனா நீங்க எதிர்த்து நின்னீங்கன்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்து எதிர்த்து நின்னீங்க, அவர் என்ன பண்ணுவான்? உங்களை விட்டு ஓடி போயிடுவான் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. வேதவசனம் ரோமர் 16 அதிகாரத்தில் என்ன சொல்லுது? சமாதானத்தின் தேவன் தலைமையில, உங்க தலைமையில சாத்தானை வைப்பாருன்னு சொல்லுதா? அவனுக்கு மரியாதையை கொடுக்க கூடாது பிசாசுக்கு. அவன் சபிக்கப்பட்ட ஜீவன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க மரியாதை கொடுத்துட்டு இருக்கிறனால தலைமையில ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவனை மிதிக்க வேண்டிய ஒருவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். பிசாசை எங்க நசுக்கி போடுவார்? உங்களுடைய கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆமென். திருவிருந்துக்கு நேராக கடந்து போகிறதுக்கு முன்பதாக Hallelujah. God, our God is an awesome God. Hallelujah. Hallelujah. அந்த நித்தியமான தேவனை நம்ம கொஞ்சம் ஸ்தோத்திரிக்கலாம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அவர் ஆதியிலே அவர் இருந்தார். ஹல்லேலூயா. அவர் முடிவிலும் அவர் இருப்பார் பிரியமானவர்களே. அவர் இருக்கிறவராக இருக்கிற தேவன். ஆதியிலே இருக்கிறவராக இருந்தார். வானமும் பூமியும் உண்டாக்குறதுக்கு முன்பதாக அவர் இருக்கிறவராக இருந்தார். உண்டான வேளையில் அவர் இருக்கிறவராக இருந்தார். இன்றைக்கும் அவர் இருக்கிறவராக இருக்கிறார். சதா காலங்களிலும் அவர் இருக்கிறவராக இருக்க போகிறார் பிரியமானவர்களே. அந்த தேவனை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கோ நம்மளுடைய காலங்களுக்கோ அவர் கட்டுப்பட்ட இருக்கிறது அல்ல பிரியமானவர்களே. அவர் நித்தியமாக தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. காலங்களுக்கு முன்பதாகவே ஹல்லேலூயா நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவன் ஹல்லேலூயா தன்னுடைய குமாரனை நமக்காக அனுப்பும்படியாக அவர் திட்டமிட்டார் பிரியமானவர்களே. ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் crucified before the foundations of the world என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அந்த நித்தியமான தேவனை துதிக்க ஆரம்பிக்கலாமா? வாய்களை திறந்து எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தலாமா பிரியமானவர்களே? சர்வ வல்லமை உள்ள தேவனை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க எவ்வளவு பெரியவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே, எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்க. நீங்க நித்தியமாக தேவனாக இருக்கிறீங்க என்று சொல்லி ஒரு வெளிப்பாடு ஆண்டவரே உடைய சபைக்கு நீங்க கொடுக்கும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே.
அநேக காலங்களாக எங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து, எங்களுடைய போராட்டங்களை பார்த்து நாங்கள் சோர்ந்து போய் இருக்கிறோம் ஆண்டவரே. ஓட முடியாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. தளர்ந்த நிலையில இருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட அப்பா, நீங்க எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி, சர்வ வல்லமையுள்ளவர் என்று சொல்லி, ஆண்டவரே எல்லாம் உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி பார்க்கும்படியாக உம்முடைய சபைக்கு ஆண்டவரே உம்முடைய மனக்கண்களை இந்த வேளையில கூட நஸ்ரேனாகிய இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்க தரும்படியாய் கேட்கிறோம் அப்பா. Hallelujah. Hallelujah. Our God is an awesome God. Just keep playing. Hallelujah. 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 நம்மளுடைய தேவன் அவர் நட்சத்திரங்களை அதன் இடத்துல வைத்தார் பிரியமானவர்களே. ஹalleluya. வானம் அவருடைய ஹalleluya சிங்காசனம் வானத்தில் இருக்கிறது, பூமியிலே அவருடைய பாதப்படி இருக்கிறது பிரியமானவர்களே. நம்மளுடைய தேவன் அவர் பராக்கிரமம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பெரிய தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஹalleluya. உடைய சூழ்நிலையை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? சூழ்நிலையை குறித்து நீ யோசித்து கொண்டு போராடி கொண்டிருக்கிறாயா? சூழ்நிலைகள் மேலாக இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனை நீ நோக்கி பார். Hallelujah. Look unto God who is the almighty one, the all powerful one. Hallelujah. Hallelujah. துதிக்கலாமா பிரியமானவர்களே? எல்லாம் ஆண்டவரை துதிக்கலாமா? இருதய கடினங்கள் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே உடைந்து போவதாக. இருதய கடினங்கள், அவிசுவாசங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைவதாக. அவிசுவாசமாக பேசப்பட்ட வார்த்தைகள், கிறிஸ்துவல்லாத எல்லா தடைகளும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே உடைய ஜனங்களை விட்டு முறிந்து போவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா அவிசுவாசங்களும், எல்லா விதமான வறண்ட நிலங்களும் இயேசுவின் நாமத்தினால மாறி போவதாக. ஹalleluya. நன்றாக கரங்களை தட்டலாம் ஆண்டவருக்கு. ஹalleluya. ஹalleluya. எல்லா கடினங்கள், எல்லா இருதய கடினங்கள் ஆண்டவரே எடுத்து போடுங்க. இருதயத்தில் காணப்படுகிற அந்தகார இருள் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால நீங்கி போவதாக. இன்னும் கொஞ்ச நேரம் நன்றாக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஜீவன் உண்டாவதாக ஆண்டவரே, ஜீவன் உண்டாவதாக. தடைகள் எல்லாம் உடைவதாக. தடைகள் எல்லாம் உடைந்து போவதாக. Hallelujah. Our God is an awesome God. He reigns. Wisdom, power and love. Our God is an புரிந்து கொள்ளுதலோட பாடலாமா? நன்றாக கரங்களை தட்டி அப்படியே தேவனை மகிமைப்படுத்தலாமா பிரியமானவர்களே? Oh, power and love, our God is an awesome God. Our God, karangale thatti. Is an awesome God, He reigns from heaven above with wisdom, power, love. Our God is an awesome God. Our God is an awesome God. Open our eyes, God. இந்த கால வேளையில கூட ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. God is an awesome God. Our God is an awesome God. He reigns. Awesome God. Come reign, God. Come reign in our midst. Come reign, God. Come reign in our lives. Come reign, God. Come reign in our midst. Come reign, God. Come reign in our lives. Come reign, God. Come reign in our midst. Come reign, God. Come reign in our lives. Our God is an awesome with is an awesome God. Our God is an awesome. Hallelujah. 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 இந்த வேளையில கூட வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை, ஹalleluya, தண்ணீர்களை அவருடைய கரங்களில் எடுத்து அளந்த தேவனை, ஓ வானங்களே, ஹalleluya, விரல்களினால் அளந்த தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா பிரியமானவர்களே?
ஹalleluya ஹalleluya நித்தியமாக இருக்கிறவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய நம்மளுடைய சர்வ வல்லமை உள்ள தேவனை, எல் ஷடாய் தேவனை, ஓ கரங்களை தட்டி நம்ம மகிமை செலுத்தலாமா? ஹalleluya ஹalleluya. ஓ நம்முடைய தேவன், அவர் சதா காலங்களிலும் அவர் பராக்கிரமம் செய்கிற, உயிரோடு இருக்கிற, ஆளுகை செய்கிற நித்தியமான தேவனாக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. ஓ ஒரு நாள் பிரியமானவர்களே, ஹalleluya, இன்றைக்கு ஒருவேளை நம்மளால பார்க்க முடியாமல் இருக்கலாம், இன்றைக்கு ஒருவேளை மங்கின நிலையில நம்ம பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனா ஒரு நாள் எல்லா திரைகளும் எடுக்கப்படும் பிரியமானவர்களே. Oh, then we will behold him as he is, the eternal, almighty God. Hallelujah. Our God is an awesome God. He reigns. Our God